தேபிடிக்க முத்தமும் கொடுடா. பொறுமசாமி இப்பதான் சரி கட்டி வச்சிருக்கேன், தள்ளிட்டு போயிடாதடா. ஏய் போயிடாத, கண்டங்கருவ பாம்பு மாதிரி ஒரு சீமக்கருவே ஒடிச்சிருவேன். சால நல்ல ஆஹா, இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல எங்கனையும் பார்க்கல. ஓ முண்டை புண்ணுவத்தி முண்டை. சால நல்ல சால நல்ல ஆனா யானைக்கு ஓன ஜோடி. ஆனா ரெண்டு பேரும் பொருத்தம் நல்லா இருக்கு. பிள்ளை வளர்ந்துச்சுன்னு வைவேன், மாசுல புடுங்கின மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கிறீங்க போங்க. அந்த தகட ஒரு 2 ரூபாய்க்கு வாடகை கொடுங்க. கம்பு கூட்டுல வெட்டி வள சீரழிச்சு கண்டக்கரு. ஏய் இருடா பேப்பயமேனே. அதான் நீங்க அண்ணி நான் ஆம்பளை ப்ரோ. இப்பதானே துவையை அரைக்கிறதுக்குள்ளே அம்மிக்கல்ல போட்டு ஆடிக்கிட்டு இருக்க மயிர் மேனே. வாடா என்ன மாமா மாட்ட தூமி குடிக்கமனே. ஆமா மைத்த புடுங்கனே மாமே. ஏய் இங்க வாடி, பக்கத்துல வா. ஏய் ஓனே உனக்கு தான் சரி கட்டுறேன். ரெண்டும் சரி கட்டி அப்படியே தகத்து எடுத்துற போது அரிசியே ஓடாம இப்படி புடைய பட்டி ஓட்டுறேன் பாரு. என்ன வருது வெறுங்கல் ஆடி தெரிஞ்சா அப்படித்தான். அண்ணே விட்டு அண்ணனை சும்மா ஏத்துக்க. என்னமா சொல்ல வர்றாரு அவரு. வேகம் உடச்சுக்காதீங்க. மணப்பாறை தாண்ட மாட்டேன். ஓ குருட்டு முண்டை, மணப்பாறைக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லை? மணப்பாறைல இருந்து 14 வாரம் வாங்கப்பட்டிருக்காங்க. ஏன் சம்பந்தம் இல்லை? மணப்பாறைக்கு நக்கிறதுக்கா வரேன். நான் எங்கேயும் போலப்பா. யாரா இருந்தாலும் எந்த ஊரையும் தாண்ட முடியாது. போகலாம், தாண்டனா டவுசர் கிழிஞ்சிடும். அண்ணே உன் ஹேர் ஸ்டைல மட்டும் காட்டாதுண்ணே. சடம் வந்த சடனாயி ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். வாய பாருங்க அத்தா, பொம்பளை மூஞ்சிய பாருங்க தாய். புதுசா கல்யாணமான பொம்பளை மூஞ்சிய பார்த்துட்டு நீ பிள்ளை வத்தேன்னா ரெட்ட பிள்ளை சுகப்பிரசமா. நான் டான்ஸ் இல்ல ப்ரோ. நான் எங்கிட்டாலும் குத்தி ஆகணும். அது எவனை குத்தினாலும் சரி. எங்க அந்த பிள்ளை? அந்த பிள்ளை எதுக்கு நம்மளுக்கு? அந்த பிள்ளை எதுக்குடா நம்மளுக்கு? மருமகடா. மருமகடா வேணானா போ. சால நல்ல தாள எங்கனே போட்டாங்க. தாள நல்ல என்னடா வரும்போது ரோடு தாங்க போட்டாங்க. தாள போய் மரியாதை போயிரு. விட்ட நல்ல ஆஃப் பண்ணு. எல்லாம் கிளம்பு. இவன் கிளம்பு கட்டில எடுத்து வைங்கப்பா. என்னவா? ஏய் கிளம்பு கட்டா. அதான் கிளம்பு போயிரு ஓடிடு. எல்லாம் காலியாருப்பா. ஏய் கைது ஆஃப் பண்ணுப்பா. ஏய் கேமரால கால் வேணும். கேமரா கூட இன்னும் 5 நிமிஷம் கொலை வந்தாலும் உங்களுக்கு என்ன தாளம் இல்லைன்ற இப்ப வீடு இல்லைன்ற வாசல் இல்லைன்னு நல்லெண்ண விளக்கண்ண இதுக்கு ஒரு வாசி பண்ணி அவன் என்ன நல்லெண்ண விளக்கண்ண. ஆமா ஆமா விளக்கண்ண நல்லெண்ண. அவர் ரொம்ப சோதிக்க. என்னடா சுப்பரம் வெண்ணெய் வச்சு போட்டு நீ என்ன வாங்கி அத்தை அப்படி தெரிஞ்சுக்க. மிஸ்டர் சடனாய் முண்டை போகும்போது அப்படியே விளக்கணும். கரையா முத்தை இடிக்கிறது. அது புத்தை இடிக்க நகத்தை கூட முடியாது. பாட்டு மறந்து சொன்னா கொலை விழுங்குடா.
ஆள் பிரிச்சுக்கிட்டே இருக்கு பார்க்காத. ஏன் மண்டி ஓடுவீங்களா? ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த அலோ மிஸ்டர் வேப்பன மண்டை, நீ தான் சட்டையை பிடிச்ச. அப்பதான் பிடிச்சேன் நான், இப்ப பிடிச்சேன் சரியா போச்சு. கையெடு. எடு நீயே. அப்ப நான் கையெடுக்க நான் வாங்கி கொடுத்த பட்டாணி கலை தான். நான் வாங்கி கொடுத்த உளுந்தோட குடு. சாரி, சேம் டு யூ. ரைட். ஆனா இப்ப பிடிச்சிட்ட, கைய எடுத்து இன்னொரு வட்டம் பிடிச்சா பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே பிடிக்கிறேடா. எப்பதே வேகமா அடிச்சுக்கிறீங்க, எரிச்சல வருதா இல்லையா? ஆம்பளை சண்டை ஓடும் போது எந்த ஒம்பளை உள்ள போனானா காங்கிரட் முக்கியம். கைய விடுண்டு. ஏய் கைய விடுங்க. நான் சொல்ல மாட்டேன். சரி கைய விடுங்க. கைய நகமா இருக்கு. கைய விரல உடைச்சா அப்படின்னு நினைச்சுக்க. அடி வந்தாலும் வாடி மதுரை சொன்னா முதானி, போனாலும் போடி லண்டன் போயலதானி. டைட்டா இருந்தாலும் அதுக்கு பேர் பெல்ட், லூசா இருந்தாலும் அதுக்கு பேர் பெல்ட் கிடையாது. ஏய் கடுக்கு சுத்துதா, சுத்தனா தள்ளி விட வேண்டியதானே. அங்கிள் அங்கிள், அந்த ஆண்டி ஒத்து வர மாட்டாங்க அங்கிள். வாடா வாடா எப்படி வாடா, வாடா வாடா. அந்த பிள்ளையும் தள்ளி விடுது, இவனும் புடிச்சுக்கிட்டு இருக்கிறியா? இன்னும் தள்ளி விடுறியா? விழுந்ததுல விதர்ல அடிச்சிருச்சு. அதை வெளியே சொன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு அப்படியே கண்ணு மிதக்குதோ. உன்னை அதே மாதிரி சுத்தி அடுத்த தைலம் போட்டு விடுறியா? அவ்வளவுக்கு வீக்காவா இருக்கு. எனக்கு கை நடந்து நீங்க போட்டு விடுறீங்கன்னா கரகத்துக்கு நான் இதுல போட்டுறேன். போட்டு விடுறீங்களா? என்ன கரகத்துக்கு நான் 1500 இந்த பழம் உனக்கெல்லாம் 1500 இதுக்கு மறந்து 300 என்ன ரூபா அன்னை மாறுகளா. செவ்வாய்க்கிழமையா இருந்துச்சுன்னா உனக்கு ஆமா, செவ்வாய்க்கிழமை என்ன பண்றீங்க? சின்னாந்தட்டுல விளக்கு போட்டு திரிய போட்டு அப்படியே திரிய ஏத்திருக்கேன். இதுல இன்னைக்கு திங்கக்கிழமையா போச்சு, அதாவது இவர் கிணவு மொத்தம் செய்வாரா? ஆமா. இப்ப நீங்க நம்மளுக்கு என்னது? அவன் கிளம்ப பார்த்தாத்தான் அவனுக்கு கிளம்பும். உங்களுக்கு நம்மளுக்கு எப்போனா ஆனாலும் இப்படி உடம்பு வீக்கா இருக்குது. சட்டியை மட்டும் கொடுத்தா அப்படி எண்ணெய் ஊத்த திரிய போட்டு உனக்கு சட்டியை கொடுத்தா தொடவே தெரியும். என்னது சட்டி வந்து எண்ணெய் ஊத்த போறீங்க? மாசத்துக்கு 7000 மாத்திரை ஓட்டாச்சு உனக்கு ஒண்ணுக்கே வருது. மாத்திரை சாப்ப இன்னைக்குதான் 2 மாத்திரை ஓட்டு வந்திருக்கேன். எதுக்கு? ஏன் இருக்கிறேன்? ஒண்ணு தெரியாம இருக்கியம்மா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு கோமியத்துக்கும் ஒண்ணு ஓமனத்துக்கும் வந்து மோந்து பார்த்துட்டு போனேன். அதே பண்ண முடியும். எனக்கு மோந்து பார்த்தாலும் எனக்கு போதும். எனக்கு தேவை வேலை முடியும். மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்ப மறந்துட்டாரு. மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்ப மறந்துட்டாரு. மோந்து பார்க்க வர தூக்கு கொண்டு கணவனா சென்று இங்கே காங்கிரட்டு
கராத்தக்காரன் என்னடா இல்ல கிளாச்சிக்காரன் ஒருத்தனே கராத்தக்காரன் ஒரு கராத்து வாடா ஏழை போல வாடா அழகான பொம்பளை பிள்ளை வச்சிருக்க அங்க தூக்க முடியாம ஏன் தண்ணா தூக்குறோம் ஏன் தண்ணா தூக்குறேன் ஐயா இந்த நாடகம் இது நேற்றுக்கிழமை நாடகம் போடுறீங்களா கிராமத்து நாடகம் கிராமத்து நாடகமா ஐயா இந்த கிராமத்தார்கள் மர ஓட்டிக்கு நான் மரியாதை கொடுத்து அங்கிருந்து வந்திருக்கேன் ஆமா தகத்துருவார் வர போட்டுவார் சாரி நான் வர போட்டல வந்தது வந்துட்டேன் ஊரை மதிச்சுட்டே வந்தீங்களா ஆமா இப்போ 115 ரூபா கொடுங்க நான் இடத்த காலி பண்ணிடுறேன் வாட்புரம் கதவாளி மண்டை ஏன்னா வேணா இப்ப காலை தூக்கிட்டு நெஞ்சில எத்துன்னு கொஞ்ச நேரத்துல எதுல எத்துறேன்னு சொல்ல முடியாது அது அந்த பயம் சம்பளம் கொடுத்தா தானே சொல்லி விட்டுருங்கய்யா சம்பளம் கொடுக்குது அடே நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாடுங்க அவங்க டான்ஸ் நீங்க பாடுங்க அன்னத்தை பாட்டு அந்த பாட்டை பார்த்ததில்ல இப்படி ஆடுவாங்க ஆட தெரியாம ஆடுறேன் அப்படி கிடையாது ஆடுறதுல போடா நீ போடா எங்க நாடகம் நீ நீ திரும்பத்தான் லெப்ட்ல கொஞ்சம் சிமெண்ட் மூட தான் காணாத நீ அது இங்க பண்ண போற டாடாஜில ஏத்தி சொல்லுவா அந்த பிள்ளைக்கு இருக்குது அவ்வளவுதான் மிஸ்டர் எத்து பல்லு ஓட்ட பண்ணுது அன்னத்தை பாத்தியா ஒண்ணுதான் வித்த முடித்த வேலை அது போய் கொட்டைக்குள்ள போய் ஆட்டாடி ஐயோ வாட்டதான் பார்க்கலாம் பார்த்துருக்கா தாயை புண்ணியவாதி தாயை ஒன்னதான் ஏந்தி விடு வேணாம் ஒன்னது வேணும் ஒன்னதான் வேணாம்னு நான் வாழவே முடியாது நீ இதே வாழ வைக்கணும் அன்னத்தை பாத்தியா இந்த பாட்டுக்கு இப்படிதான் ஆடுவாங்க ஆமா ஆமா நல்ல வேகமா கொடுக்கு வேகமா உங்க முடியாது அன்னத்தை பாத்தியா அப்பத்த கேட்டியா நாங்க வாடகை அடிக்கிறேன் கேபிள் டிவி தெரியுதான்னு பாத்தீங்க இங்க தெரியுது டிவி அன்னத்தை பாத்தியா அத்தாத்தியா அத்தாச்சி என்ன பண்ணாங்க மயில புடுங்கனாங்க கண்ணங்கத்த மின்னும் வாங்கி உள்ள மின்னும் வாங்கி சமைச்சு வச்சு கொதிக்குது கொதிக்குது குக்கரில் ஒதிக்குது கொதிக்கிறது ஒதிக்குது குக்கரில் ஒதிக்குது ஒடிக்கிறது ஒடிக்குது உடம்புக்குள்ள ஒதிக்குது ஓய் காடு வாடப்பா காடு உள்ள கொஞ்ச நீக்கும் பொய்யா காடு ஏன் அவரை பாடாம தடுக்கிறீங்க அழகா பாடுறாரு உங்களுக்கு பொறாம பஞ்சவர்ண பச்சை கிளி வாயை கிளிங்க ரஞ்சனா என்ன பண்ணீங்க ஏன் பஞ்சவர்ண பச்சை கிளி மாமனுக்கு நீ உச்ச கிளி எத்தனை விட்டு நீ அடிச்சான் காசு கொடுங்க
அடிக்க சத்து சத்து அடிக்க நாடகத்தை நடத்த விடுறா கூட கொடுப்பியா அண்ணாருடைய இறுதி சடங்கு நாளை. ஐயா இப்ப நீ பொத்தனை தான் தெரியுது அந்த பிள்ளையும் சேர்த்து படுக்க மட்டும் போயா நீங்க இந்த கட்டுவாக்களி பல்லு இருக்காது கொண்டே பப்புனாவின் எடுத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அண்ணன் மூத்தவர் மதுரை மாவட்ட நீ என்னப்பா டெய்லர் அளவெடுக்க முடியும் அவன் ஆடுகாலி பயலுக்கு எதுக்கு கொண்டாட நான் சொல்லும் போது போடு ப்ரோ பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற செருப்பு நடி சிரிச்சவைய கண்ணே மதுரை மாவட்டம் காணிப்பட்டி அறிகின்ற அப்ப என்ன சொல்ல விடு இப்ப பாரு எதுல விட்டு உங்கள் மத்தியில் பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற எக்கோ குறை இதுக்கு மட்டும் ஏத்துவேன் கொஞ்சம் ஊப்படுறா எப்படி அந்த தட்டியை தள்ளி விட்டுருவாண்டா பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள படுதுடைய ஐயனார் வீட்டிருக்கின்ற அருள் வாழித்துக் கொண்டிருக்கின்ற மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பாத்தீங்களாயா என்னைய எப்படி செய்யறாரு அவனுக்கு எச்சு உரிச்சு கிளம்பிட்டேன் மருதமணி அவர்களுக்கு மரவப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடி ஓத்து கௌரவப்படுத்துறார்கள் பொன்னாடா எங்க அடகு குடிக்க பாக்குறேன் பாரு அவனே இப்ப தானே திருப்பிட்டு வந்திருக்காங்க பாப்பாக்கு இல்லைன்னு இந்த கூட கட் பண்ணி போடு டான்ஸாக நடந்து கொண்டிருக்க அன்பு மருமகள் புதுக்கோட்டை ரஞ்சிதா அவர்களுக்கு பொன்னாடி பத்தி கௌரவப்படுத்துறார்கள் கையில கொடுக்கணும் ஏய் அப்படியே போட்டு மடுவாக்கலாம் பாக்குறியா வராதில்ல விட்டா நேரம் ஜாக்கெட்டை கழட்டி இருப்பேன் எல்ஐசி அடியாய் ஐயா படிச்ச மாதிரி தான் இருக்காப்ல வேலை செய்யறாப்லையா ஆனா எனக்கு போடுறதுக்கு வரல பொம்பளை பிள்ளைன்னு அப்படியே நாக்க 1.5 முழம் தொங்க போட்டுக்கிட்டு பேர் என்ன கொஞ்ச நேரத்துல இந்த ஜாக்கெட்டை கழட்ட தெரிஞ்சாங்க ஆந்திராவா எல்ஐசி ஏஜென்ட் அப்ப நீ பொம்பளை எடுத்தேன் போவேன் ஆம்பளை போட மாட்டாங்களா சீட்டை ஆமா எல்ஐசி ஏஜென்ட் பொம்பளை அங்க போனா தானே காரியம் ஆகும் அவங்ககிட்ட போனாட்டே ஏதாவது லாபம் நடத்த சொல்லி எல்ஐசி ஏஜென்ட் போடு 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 ரஞ்சிதாவை போடுறியா நன்றி நன்றி சொல்றான் நீ சொல்லியதான் சொல்ல முடியாது ஓ நீ யாரோ நான் யாரப்பா என்ன சொல்றேன்னா எனக்கு முடி செவரட்டி சொல்லு அவருக்கு முட்டை குடல் சொல்லு ஈரல் சொல்லு செவரட்டி கிடைக்கவே கிடைக்காதே சாமி 200 காரியாவுல 250 கடை இருக்கு ஆனா ஒரு செவரட்டி கிடைக்குதுல அந்த ஒரு செவரட்டி இருக்கா 2500 செவரட்டி இல்ல வேற மாதிரி சொல்லி போட நன்றி சொல்றா நன்றி பொன்னாடி ஊத்தி எங்களை கௌரவப்படுத்திய மரவப்பட்டி கிராமத்தார்களை எங்களை அழைத்து வந்தாலும் எங்களுக்கு ஆதரவாக வெளியூர்லிருந்து வருகிற எங்களுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒளி நிலையத்தார்கள் சரவணா
ரேடியோஸ் உரிமையாளர் பணியிடக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் பக்கமேல கலைஞர்கள் 4 பேருக்கும் எங்களை அழைத்து வந்த வாகன ஓட்டி அத்தனை பேருக்கும் இங்கே எங்கள் முகத்தை எடுத்துக்கொண்டு வெளியூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் அனுப்பக்கூடிய யூடியூப் அன்பு தம்பிகளே சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிப்பது மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடக்க வேண்டும். மருதமணி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை சொல்ல அண்ணா. உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சொன்னவாரு உனக்கு நீ இப்படி சொல்லுனே. அண்ணன் தம்பிக்குள்ள பங்கு வரிய கூடாது. நீ சொன்னா நான் சொன்னா நம்ம சொத்து ஒன்னாவே இருக்கட்டும் தம்பி. ஆனா நன்றி சொல்ல சொன்னதெல்லாம் சரி. கிராமத்தார்கள் இந்த சாமியை போட்டாங்க அவளுக்கு நன்றி சொல்ல சொன்னேன். ரேடியோ திட்டுக்காருக்கு எதுக்கு நன்றி சொல்ல சொன்ன? அவங்க 4 பேத்துக்கு எதுக்கு நன்றி சொல்ல சொன்ன? அவங்க நம்மளுக்கு உசுருப்பா. அவங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? பொன்னாட ஓத்த அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். விடிய விடிய உட்காந்து வாதிக்கிறாங்க. அது நம்ம தனிப்பட்ட முறை. அது நம்ம அவங்க வாத்தியார் சாமத்துல நன்றி சொல்லுவோம். தாழ்வா ஓட்டதுக்கு என்ன நன்றி சொல்ல சொன்ன? தாழ்வாளுக்கு காசு கொடுத்தாங்க வர இல்ல மைத்தக்கார காசு கொடுத்தாரா இல்ல காவல்துறை அதிகாரி காசு கொடுத்தாரா? யாரு கொடுத்தாரு? கராமத்து காசு யூடியூப் எடுக்கிற காசு கொடுத்தானா? கொடுத்தானா? கராமத்து காசுடா, கராமத்து காசு. இல்ல யூடியூப் கார எவ்வளவு திரைக்கிறதுக்கு ஒரு பிளேன் வாங்கி தரானா? என்ன கொடுத்தா? அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா? சொல்லணும் கண்டிப்பாக. கேவலப்படுத்தி உள்ள விழுந்தாண்டா. டேய் கனி, இவன் டான்ஸோட கட்டி பிடிக்கிறது இவன் பொண்டாட்டிக்கு நேர செல்லுக்கு அனுப்பும். நன்றி சொல்லணும். ஒரு கண்ணையும் அவன் மாவளை குத்துறது மாதிரி இவனை குத்தணும். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நம்மளை அழைத்து வந்த கிராமத்தார்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம எல்லாம் பேசுவதற்காக இந்த ஒளிபரப்பு நிலையத்தாருக்கு நன்றி சொல்லணும். நம்ம பாடுறத பேசுறத வாசிக்கிறத அந்த 4 பேர் இசை கலைஞர்களுக்கு நன்றி சொல்லணும். நம்மளை உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய யூடியூப் சேனலுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். எப்பத்தான் சொல்லுவேன்? சொல்லணும் சொல்லியே சொல்லலையடா. ஏலே ரொம்ப பண்ணாதடா. குருட்டு கோழி திருடுற மாதிரி கழுத்தை திரியக்கூடிய மயிர்மேனே. ஆமா சந்தேகம். குருட்டு கோழியை திருடா நல்ல கோழியை திருடான். எங்கிட்ட குழம்பு ருசியா இருந்தா என்ன கோழியா இருந்தா சாமி? 2 கோழியும் செத்த கோழி தானே. 2 கோழியுமே செத்ததாடா திங்க முடியும். மதனி கூப்பிட்டு வச்சு சொல்லுனேன். அண்ணி உனக்கு கொண்டாடிடா. நான் ஏலத்துக்கு விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் லீஸுக்கு விட்டேன். 3 வருஷம் கழிச்சு மீட்டுக்கிறேன். கொண்டையே உலகலாம் சத்தியா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்தது எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் உலகமெல்லாம் தெரியப்படுத்திய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் அவர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் ஒளிபரப்பு நிலைத்தார்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். வணக்கம் பல முறை உனக்கு சம்பளத்திலே இன்னைக்கு 800 ரூபாய் பிடிக்கும். யாராவது ஒரு பரிச்சட்டை இருந்தா கொடுங்களே. இந்த ஓட்ட பொருளுக்கு இறசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. புளிச்சுட்டு போடா மயிர்மேனே. எங்க இருந்து கிருணி பழம் தள்ளுறேன். இங்க வா. நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறது, காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. காலையும் சிறந்த காலை, வீரர்கள் சிறப்பான வீரர்கள். லாஸ்ட் பால் 2 மணி. காலையா காலையர்கள் மாடு குடிமாடு இல்லடா, வேண்டா ஜர்சி மாடு. தம்பி சொன்னேன் நின்று முத்து இந்த மாடு. நீ வண்டி ஓட்டு. நம்ம வண்டி ஓட்டுதான் முத்து இல்ல ஓடி போயிரும். வாடி ஆளுகளை பார்த்தாலே ஓடி போயிரும் இந்த மாடு. ஆனா இந்த மாடு அத்தியா மேல நோங்குறேன். உனக்கு எப்படியும் குழி பொண்ணு வர வச்சிருவேன். அனிதா 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 இல்லடா ரஞ்சிதா. என்னை கொஞ்சிதா. அனிதான்றது அவத்தா பேர். அவங்க அப்பத்தா வரல, அவங்க பெரியமா வாரு. அனிதா இல்லையா? ரஞ்சிதா ரஞ்சிதா என்னை கொஞ்சிதா. இது ஃபர்ஸ்ட்ல ஒண்ணே. ஃபர்ஸ்டா? அதுக்கு ஒரு எக்கோ வைக்கிறார் நம்ம வீட்டுக்காரரு. எக்கோ கட் பண்ணு ப்ரோ. திருகு நீ திருகு எக்கோ வேணாம், அப்புறம் சொல்லும்போது வை. அனிதா சி ரஞ்சிதா
சரி விடுறா, நீ சுதாரிப்பா இருக்கான்னு செக் பண்றேன். ரஞ்சிதா, ரஞ்சிதா விடிய காலம் நீ கோலம் போடும் போது நான் அலங்கோலமா வந்து நிற்பேன். அதுக்கு 150 ரூபா பிடிச்சுக்கிறேன். நீ பொத்து. அவன் உன்னை தொட தொட அவன் காசு கரையுதுன்னு அர்த்தம். ஐயா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காதய்யா. இதை செட்டப் பண்ணி விட்டு எனக்கு சம்பளமே வேணாம்யா. சரி, நீங்க எதுக்கு கைதிட்டு ஆயிருந்தியா? அண்ணனுக்கு இவனை கொண்டு விட்டு நீங்க புலங்கலாம். ஏய், கெட்ட ரோக்கரை தம்பி எல்லாம். ரஞ்சிதா, ரஞ்சிதா ரஞ்சிதான்னு விடிய வரைக்கும் ரஞ்சிதான்னு சொல்லி வேற வேலை பார்க்கவே மாட்டடா. நீ கோலம் போடும் போது நான் அலங்கோலமா நிற்பேன். ஆமா, அவன் அலங்கோலமா இருப்பேன். நீ கோலம் போடுவ, என் கோலம் பிடிச்சிக்கிட்டே கோலம் போடு. ஏன் கோலப்பொடி, ஏன் கோலப்பொடின்னு, ஏன் கோலப்பொடி, என்ன கோலப்பொடி, ஏன் கோலப்பொடி. ஏன் என்ன சொல்ற? உன் கோலம் பிடிக்குது. அதை நீங்க புடிச்சு வைங்க, நான் அருவாளோட வரேன். வெற்றி அவனை காமாடுதலம்மா ஈஸ்னவைய உனக்கு எச்சி வருதாத்தா? அதானே உமுறை குடிச்சுக்கிறோம். நம்ம காப்பு கட்டி இருக்கோம். ஏழை என்னடா ஒத்த ஓட்டு செம்பரியாடு மாதிரி சுத்திட்டே வர்ற? ஏ, இங்கிட்டு வாடி, நீ ஒரு குச்சிக்காடி. அங்கிட்டு பாடி, நீ ஒரு இப்ப நான் சொல்லிக்கிறேன். ஏய், இது ஏன் முண்டாட்டி? ப்ளீஸ் அண்ணே, லவ் பண்றது எப்படின்னு கத்துக்க நம்பிட்டேன். வீட்டுல எப்படி படுப்பீங்க? ஐயோ ஆண்டவா, எனக்கு ஒரு ½ லீவ் வேணும்னே. அதான் யாராவது குருணம் வந்து வீட்டு வச்சுருக்கீங்களா? நான் திண்டது கூட நல்ல 100 வருஷத்துக்கு உடனே இருக்க முடியும். குருணம் வந்து என்னத்தை பார்த்தாலும் நான் திண்டு விட்டு தாகணும்டா. ஏன்னா இதெல்லாம் மட கேப்பா, இங்க எப்படி படுப்பேன், என்ன போடுவேன், என்ன நீ எப்படி படுத்து கிடப்ப? நீ ஏன் தெரியுமா கேட்டேன்? கொசு உன்னை கடிக்க விட மாட்டேன். ஆமா, கொசுவை கடிச்சா நான் கொசு பத்தியா இருந்து விரட்டி விட்டுறேன். நீ ஏன் கவலைப்படுற? உங்க வீட்டுல வேற யாரும் படுத்திருப்பாங்க? அவங்க அப்பத்தான் படுத்திருக்குமா? உங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? யார் இருக்க மாட்டாங்க? நான் கூட படுத்து கிடப்பேன்ல. நீ எதுக்குடா இருப்ப? நான் தானே, நீ வர்றது வரைக்கும் நான் தானே. அண்ணி உங்க கிண்ணி கலான்றான். ஆனா சோடி பொறுத்த சரியான ஒருத்தம்டா. சித்தப்பா மகன், என் தங்கச்சி சின்ன மாமா எனக்கு. என்ன சின்ன மாமாவை எப்படி கொண்டு போய் புதுக்குவாங்களாடா? ஏய், எலும்புரும்பு உறிஞ்சு வராமடா. ரஞ்சிதா, என்ன விரும்பி சாப்பிடுவேன்? இவங்க இது சாப்பிடுவாங்க, ஏந்திரம் போலாம். அதுண்டா ஆப்பிள் பழம்டா கடிச்சு கடிச்சு சாப்பிடணும், ஆரஞ்சு பழம்டா உரிச்சு சாப்பிடணும், ஏந்திரம் பழம்டா அப்படியே புதக்கு தள்ளிக்குவேன். அந்த பிள்ளை அத்தனண்டியா நினைக்குது. உங்க வீடு காரை விட ஓட்டு விட? இதெல்லாம் ஏன்டா கேக்குற? ஓட்டு விட அந்த வெள்ளை அடிக்க போறியாடா? காரை விட அந்த வெள்ளை அடிக்கிற கான்ட்ராக்ட் பேசிருக்கியா? ஓட்டு விடுனா பிரிச்சு ரீப்பர் கட்ட போறியா? ஏழை வந்தமா வேலை டக்கு 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 டக்குன்னு உடுத்துமா போக மாட்டாம என்னடா ஓட்டு? ஏய், காதலிட்டு நிறைய பேர் பேச தெரியாம ஏதாவது ஒண்ணு இப்படித்தாண்டா பேசுறாங்க. ஆமா, உன்னை மாதிரி இப்ப பேசும்போது நீ சைக்கிள்ல போவியா ஸ்கூட்டில போவியா? அப்படியா? ஸ்கூட்டிலே போகும், ஆனா பின்னாடி நான் உட்காந்துக்கிட்டே போவேன். எதுக்கு? செல்பர் கட்ட மட்டும் தள்ளி விட்டுட்டே போவேன். நல்லா தள்ளுவே இல்ல. நமக்கு 2 உள்ளையோட கருத்தடை பண்ணிடணும். ஆமா, இப்ப குளம் தள்ளிட்டீங்க. ஏய் ஐயோ, ஏய் இப்ப கூட உங்களுக்கு எந்திரிச்சு போக மனசு இல்லையா? உன் கிட்னி எடுத்து சட்னி ஆகி போறோம்டா. என்ன என்ன 2 உள்ள பத்துருவ? 2 உள்ளியோட போதும்னு இப்பயே சொல்லிக்க. நாளைக்கு என்ன கம்பல் பண்ணக்கூடாது. எனக்கு 1008 ஷூட்டிங். ஆமா, ஏன்னா இங்க சுடுறா முதல்ல, அப்புறம் போய் ஷூட்டிங் சுடுற இடத்த விட்டுட்டு எங்கேயோ போய் சுட போறான். டப்பு 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 டப்பு. ஆமா, பொறாம ஒரு தாயம் வாடா ஒரு தோக்கரு. கொஞ்ச நேரத்துல பாவரை காலத்தை தாண்டி ஏய் விட்டது கண்ணன் தம்பிதேன். நாங்கெல்லாம் ஒரு சாமி கும்பிடுறவங்க. ஆமா, ஒன்னாத்தே வருவோம். சாமி கூட ஒன்னாத்தே. ஏண்டா இது என்னடா 2020 கிரிக்கெட் ஆடா? அதை வந்து பாக்குறதுக்கு முதல்ல அன்னைக்கு நான் எங்கன இருக்கேன்? நீ
நல்ல பதில், நல்ல கொஸ்டின், நல்ல பதில். முதல்ல அன்னைக்கு நான் பேண்ட் போட்டு வரவா கைலி ஏற்றி வரவா? என் வாய் நார வாய், இதுக்கு நான் எதுக்கு சொல்லல. வேணாம். வேணாம்டா. ஏன்னா இதெல்லாம் கேட்கணும்டா. ஆமா. கைலியோட வரவா, வேட்டியோட வரவா, பேண்ட் சட்டை வரவா? ஏன்னா மனைவி சொல்றதே மந்திரம். எதுல வரடா? இல்ல கைலி வேணாம், பேண்ட் வேணாம், முண்டமா வாடா அங்க இருந்து. நீ தட்டி எடுத்து வர அடுத்தா. அங்க இருந்து தீ தட்டி எடுத்து வர. நீ தட்டி எடுத்து வா, நான் என்ன ஊத்துறேன்? இங்க என்ன ஊத்துற நீ? அவன் சட்டியில. கருப்பே இறங்கலா. சாமி வந்துருச்சுங்க. அவன் கருச்சாமி கும்பிடுறதா ஜாமியா வச்சுருவேன். டேய் வந்தது எந்த கருப்பேன்? என்னது? அடியே விட்டேன்னா குறுக்கல முடிஞ்சு போவேன். கருப்பா ஏத்தி பிடிச்சா சங்கு நகன்று கருப்பா. வந்தது யாருப்பா? வந்தவன் பொந்து கருப்பேன். எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? இப்போவை தங்கம் எக்கோ. ஹலோ 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 கண்ணுல பாழ எம்கேஆர் கண்ணுல பாழ ஓத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழவா. ஏண்டா மல்லித்தூள் மிளகாத்தூள் காய போட்டு வறுத்து வச்சவேன் நான் அரைக்கிறது நீயாடா? ஏண்டி அரைச்ச முட்டை? இல்லங்க, அவர் வந்து தம்பி கூட எல்லாம் சேர்ந்து இது பண்ண சொன்னாரு. மிஸ்டர் கருவேப்புள்ள மண்டை, உன்னை என்ன செய்யுது வாடா? பங்காளி நீங்க தான் சாச்சி. இவன் லைட்டா மூவ்மெண்ட் பண்ணான்னா கத்திருங்க, அவனை புலந்துடுறேன். அவனை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் வேற மாதிரி பண்ணி விட்டுறேன் பழங்காளி. நீ உணர்ச்சியா போய் துவையில தான் நக்கி தெரியக்கூடாது. ஏது தங்கம்மா, அவன் உங்களை பாக்குற மாதிரி இருக்கு. இங்க பாப்பேன் கண்ணு மாறுகண்ணு. கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா இப்ப கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரம்மா. மாறாப்ப போட்டு எட்டாம் பத்தாதவே 8 நாளைக்கு முன்னாடி வந்து படி கட்டினானா. காட்டி கொடுக்கலாமா? நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? நான் சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? என் மேல உங்களுக்கு பிரிய இருந்தா சத்தமே போடக்கூடாது. ஏய் உட்கார்றா, கரடி மாதிரி உட்கார்றா. வண்டி ஓடு. அங்கன ராகு கேது இருக்காங்க. இங்கன தொலா இங்க போடு. ஏய் கரடி மாதிரி மூஞ்சி வை. ஏய் இது பண்ணி திரும்ப சிப்பி பாரு நாய் மாதிரி வைக்கிற. ஏய் ஆண் நாய் கிடக்குன்னு பொட்ட நாய் ஜங்கிலி அத்துட்டு வரக்கூடாது. பக்கத்துலேயே போக மாட்டேன். இன்னைக்கு சோழியை முடிச்சு விட்டு ராமேஸ்வரம் போயிருவேன். திதி வாக்க ஒத்து கூலி முத்தெடுத்து கோத்து வச்சு பல்வேறு பார்த்தா பொண்ணு சுதி ஏறுது. அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்து குடி சரெடுத்து தேச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கவாரம் அந்தி பொழுதாகத்தான். ஒன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது. ஓ வீரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது. எவன்டா இளங்கூடிய கட்டி விட்டு ஆளக்கானா? எப்ப போனேன்? டாமி இங்க எதுக்கு வந்து உப்பு கண்டது நிக்கிறேன்? காயற வரும்னா இங்கதான் நிக்கிறேன். இங்க போனேன்.
கருப்பசாமி கும்பிடுறது பொய் சொல்ல மாட்டேன். நீங்களா இந்த கையில வச்சுட்டு அந்த கையில மாத்திட்டு அப்படியா சூடேறும் மெதுவாகத்தான் சுகையீடேறும் பொதுவாகத்தான் கண்ணுல பால என் கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்ததென்ன என் மாமா கோவிலில கண்டெடுத்த கல்லுச்ச நீரின் வந்து நடை போட்டது. நான் வேணா போயிட்டு வளகாப்புக்கு 7 வயசு சோறு கட்டிட்டு வரவா? அப்படிலாம் சொல்லாதீங்க. வா அனத்துக்கிட்டே இருக்காண்டா அவன். அது போயிடாத சினக்கண்டா. கப்பலை இன்னும் பாக்கலையா நீ? யாருப்பா? வா கப்பலை உள்ள வா. ஒரு 7 கப்பலிங்க வச்சிருக்கேன். 2500 3500 நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது இடை போட்டது. இது வரைக்கும் நீ செஞ்சது 2300 ரூபா பில் ஆயிருக்கு. என்ன இப்ப தரீங்க? 2300 பில் ஆயிடுச்சா? இன்னொரு 2700 சேர்த்து வாங்கிட்டு அதை நம்ம பொருள் ஆக்கிடுவாவா? இன்னுமே தொட்டா உங்க ஐயா மணிகிட்ட இருந்து விட்டுவேன். ரஞ்சிதா உனக்காகத்தான் இந்த மருதமணி உனக்காகத்தான் என்னைய புடிச்ச கரகந்தாங்க உன்னைய புடிச்ச ஆட்டுது நல்ல கடை இருந்து உனக்கு அண்ணனும் எங்க அண்ணியும் அடுத்த வருஷம் தாயமங்களுக்கு தீச்சட்டி எடுத்து விளையாட வரணும். நான் உங்களுக்கு சட்டி எடுத்து வைக்கணும். சட்டி எடுத்து வைக்கிறியா? உட்காருங்கப்பா. என்னுடைய காதல் சொன்னவா? நீ காதல சொல்லல சொல்லு. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே மிக நீளாத வாழும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன்.
சார்